தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய 14ஆம் நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா என்கிட்ட நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஏன்னா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கவும் இன்னுமாக இந்த விதமான காரியங்கள் வளரவும் கர்த்தர் கிருபை செய்வார். யோவான் 7வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 52வது வசனம் இன்றைக்கு வாசிக்கணும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவை, உமக்குள் எல்லா ஞானம் இருக்கின்றது. இன்றைக்கு கூட போதுமான ஞானம் எங்களுக்கு கட்டளையிட்டு இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய தியானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர ஆவியானவர் எங்களை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நேற்று நம்ம பார்த்தது, நண்பர்கள் சகோதரர்கள் சொல்றாங்க எருசலேமுக்கு போங்க, ஏன்னா ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட் ஆஃப் தி டேபர்னாக்கிள், பூத் ஹார்வெஸ்ட், அறுவடை கொண்டாட்டம். சரிங்களா? அதையே வச்சுக்கோம். பூத் தமிழ்ல சொல்றது வந்துச்சுல, டேபர்னாக்கிள் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் எதிர்பார்த்த மாதிரி இயேசு போகல. ரகசியமாய் பெண்ணுக்கு செல்கிறாரு. தீர்க்க தரிசியாய் தேவனுடைய குமாரனாய் செல்றாரு. ஒரு பார்வையாளராய் செல்ல இல்லை. அதுதான் பிரதர்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. நான் இந்த கொண்டாட்டம் யூதர்களுக்கு முக்கியமான 3 கொண்டாட்டங்கள் உண்டு. பஸ்கா பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் தி வீக்ஸ், வாரத்தின் கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் அறுவடை கொண்டாட்டம். எல்லா யூதர்களும் 12 வயசுக்கு மேல உள்ளவர்கள் 3 தடவை எருசலேமுக்கு இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட அனுசரிக்க செல்ல வேண்டும். இந்த கொண்டாட்டங்கள் எதற்கு? தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வழிநடத்தல் சத்தியமாய் 40 ஆண்டுகள் இவர்களுக்கு இருந்ததுனால இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னாக்கிள், இந்த அறுவடை கொண்டாட்டத்தை ஞாபகார்த்தமாய் கொண்டாடுகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தின் ஒரு முக்கிய பங்கு என்ன தெரியுங்களா? எருசலேமுக்கு செல்லும் பொழுது, தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது வெறும் கையோடு கூட வராதே. உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 3 முறை கர்த்தர் நியமித்த இடத்துக்கு எல்லா முதியோர்கள் வரணும். நீ வரும் பொழுது, தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது வெறும் கையோடு வராதே. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தருக்கு கொடு. பிரைஸ் காட். சோ இன்றைக்கு இந்த அறுவடை கொண்டாட்டத்தை இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா, ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை தான் நமக்கு நெருங்கி இருக்கிற ஒரு கொண்டாட்டமா இருக்கின்றது. சரி, இந்த அறுவடையின் கொண்டாட்டத்தை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுல ஒரு கூடாரத்தை கட்டுவார்கள். ஒரு இலைகளை வைத்து ஒரு கூடாரத்தை கட்டி அந்த கூடாரத்துல 7 நாட்கள் வாழுவார்கள். 7 நாட்கள் அங்க சாப்பிடுவாங்க. 7 நாட்கள் நண்பர்களையும் சகோதரரையும் வரவேற்று ஆகாரத்தில் ஐக்கியம் கொள்வார்கள். ஏன்? தேவனுடைய சத்தியம், தேவன் விசுவாசத்தோடு கூட நம்மை வழிநடத்தினார் என்பதை ஞாபகப்படுத்துகின்றதுக்கு இந்த கொண்டாட்டத்துல கொடுப்பதும் பகிர்ந்து கொள்வதும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கின்றது. உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசித்தேன். தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது வெறும் கையோடு கூட வராதே. தேவ ஜனமே, ஆலயத்துக்கு செல்லும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கும் வேற விசுவாசிகள் கூடும் ஒரு இடத்துக்கு நீ போகும் பொழுது காணிக்கை கொடுக்கின்றதுக்கு ஆயத்தமாயிரு. எவ்வளவு என்றதை ஒரு கேள்வியே இல்லை. கொடுப்பது நல்லது. ஆண்டவருக்கு கொடுப்பது நல்லது. எப்படிப்பட்ட தொகையா இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற அதே ஒரு கட்டளை, அதே ஒரு கீழ்ப்படிதல் என்னுடைய அண்டை அயலானுக்கும் நான் கொடுத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு அழகு இந்த கொண்டாட்டத்திலும் உண்டு. நான் இந்த கொண்டாட்டம் எப்படி தெரியுங்களா? நம்பர் 1, ஞாபகம்.
இரண்டாவது அறுவடை, மூன்றாவது ஸ்தோத்திரங்கள், நாலாவது கொடுக்கிறது, ஐந்தாவது மகிழ்ந்து களி கூறுவது. இதை கவனிச்சு பாருங்க. இந்த கொண்டாட்டத்துல இந்த 5 காரியங்களை செய்வார்கள். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைவு கூறுவார்கள். நினைவு கூர்ந்து அறுவடை நாட்கள்ல அந்த அறுவடை எடுத்து சேர்ப்பார்கள். அறுவடை சேர்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அந்த நிறைவில் இருந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் கொடுக்கும் ஒரு பக்குவத்தையும் வைத்துக் கொள்வார்கள். கடைசியாக என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாங்க, கட்டளை இடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல விசுவாசிகள் களி கூறும் காரியங்கள் உண்டு. ஏன்னா ஜீவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நன்மை கர்த்தர் கொடுத்திருக்காரு, ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறாரு. தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏற்ற வசனங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறதுனால ஆண்டவருக்கு மகிழ்ந்து களி கூற முடியும். தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We cannot give thanks to God adequately if we do not give. கொடுக்கும் பக்குவம் இருந்தால் ஒழிய கர்த்தரை முழுமையாக ஸ்தோத்திரிக்க முடியாது. அதனாலதான் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்றாங்க, தேங்க்ஸ் கிப்பிங் இல்லை. ஸ்தோத்திரங்களை கொடுப்பது, ஸ்தோத்திரங்களை வைப்பது அல்ல. ஜெபிப்போம். என் தேவனாகிய ஆண்டவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வருஷத்தின் ஒரு நாள் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை இருந்தாலும் வருடா வருடம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்கு சத்தியமாய் இருக்கிறதை ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாங்கள் கணக்கிட்டு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது கணக்கிடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான்காவது, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் உமக்கு சேர வேண்டியதை உமக்கு கொடுத்து சகோதரர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை, கடைசியாக மகிழ்ந்து களி கூறும் பக்குவத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே.